உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நாங்கள் ஒரே ஆள் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். அவர் மேடையில் இப்போ பயங்கரமான மாநாட்டில் பேசுகிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாநாட்டில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை போன்ற தொண்டர்களுக்கு தலைவராக இருப்பது சந்தோஷம் அப்படின்னு பேசல, அவர் மகிழ்ச்சின்னு பேசலை, தலைமை தொண்டனாக இருப்பதில். எப்படியே தலைமை தொண்டனாக, உங்களுக்கெல்லாம் தலைமை தொண்டனாக இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது முதல்ல ஒரு தொண்டனா, உங்களோட தொண்டனில் முதன்மை தொண்டனாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். சிம்பிளிசிட்டியை டச் பண்ணுறாராமா. அது போக இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த சிம்பிளிசிட்டியை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லார் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கிறதுக்கு. அது போக அடுத்ததான் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு நம்மக்கிட்ட 1 கோடி குடும்பங்கள் புதுசாக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா ஒன்றிணையணும்னு ஆரம்பிச்சோம்ல, அதுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இணைஞ்சவங்க என்ன நம்பிக்கையில் இணைஞ்சிருக்காங்கன்னா, திமுக தான் ஒரே ஒரு அரண் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுல அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேறு. உங்கள் உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிடம் உயர்த்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு 2026 தேர்தலையும் நீங்க களப்பணி ஆற்றணும். அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும். வரலாறு படைக்கலாமா? தயாராகிட்டீங்களா? அதுக்காகத்தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று, எல்லா வீடுகளுக்கும் சென்று 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்தில் ஒன்றிணைச்சிருக்கிறோம். 1 கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுக்கடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் முகத்தை மறைத்து கொண்டு என்ன சொல்கிறது, என்ன நம்ம மறைச்சாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மறைக்கலாம் இல்லையா, தொடச்சையா கரைச்சி வச்சு மூஞ்சி தொடச்சா, அதை பார்த்துட்டு மறைச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் இப்போ அதிமுக பற்றி திமுக பேசுதுன்னா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தை தொடச்சிருப்பார், அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பேச போகிறாங்க. நோ, அவர் உண்மையிலேயே ஒரு வேளை முகத்தை தொடச்சிட்டு போயிருந்தாலும் அதை திமுக காரங்க பேசும்போது பார்த்தீங்களா மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு தான் பேசுவாங்க. அவர் பார்க்கையில் மூஞ்சியை மறைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முகத்தை துடைக்கிறவங்க இப்படி கையில் வச்சு இப்படி ஒத்தி எடுக்கலாம், அந்த மாதிரி துடைக்கலாம், அந்த மாதிரிலாம் விட்டுவிட்டு இப்படி நம்ம மூஞ்சியில் மாஸ்க்கு கட்டுவோம்ல, கோவிட் டைமில் மாஸ்க்கு கட்டுறேன்னு சில பேர் காதுக்குள்ளே சொருகிட்டு தருவாங்க கர்ச்சிப்பை, அந்த ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அப்படி குறுக்க மடித்து அது மேலே அப்படி போட்டு அதை பொத்துனாப்பில் பறக்காத மாதிரி பிடிச்சிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த காட்சிகளை பார்த்துட்டு திமுக சும்மா இருப்பாங்களா? அதுவும் முதல்வர் சும்மா இருப்பாரா? கிழின்னு கிழிச்சிருக்கிறார். அதை வச்சு ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க.